ஹாய், வெல்கம் டு அகர்வா அசட் சர்வீஸ். நாங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த ஹெல்த், லைஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டு நான் ஏன் பண்ணணும், நான் எதுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு சேலரிடாக இருப்போம், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருப்போம். நமக்கு வரக்கூடிய பணத்தை நம்ம எக்ஸ்பென்ஸ் போக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஃப்யூச்சரில் அது நமக்கு ரிட்டர்ன்ஸோட ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி யோசனையில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போவோம். அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மைண்டில் வந்தோடனே ஒன்று எஃப்டி சைடு போவோம், இல்லை ஆர்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸில் இது இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு அதோட ரிட்டர்ன்ஸ் என்னன்னு நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம். பட் ஆனால் இதை தாண்டி ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் இருக்குது, அதான் பணவீக்கம். அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அப்போது அந்த இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பீட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன். இதில் நான் ஏன் இன்ஃப்ளேஷனை பற்றி கவலைப்படணும் அப்படின்னா, இப்போ இந்த இது பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து போகலாம். இப்போ இந்தியால இன்ஃப்ளேஷன் 5 பாயிண்ட் சம்திங்ல இருக்குது. நம்ம ஒரு ஆவரேஜா 6%ன்னு எடுத்திருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ ஆப்பிளோட விலை ரூ. 100. ஆனா இப்போ அதே இது 1 கிலோ ஆப்பிளோட ரூ. 180. ஆப்பிள் என்னமோ அந்த 1 கேஜி தான். ஆனா அதோட பிரைஸ் பாருங்க எவ்வளோ டிஃபரெண்ட்டா இருக்குன்னு. அப்போ இந்த எதனால இந்த பிரைஸ் இது வருது? விலையேற்றம். அப்போ பொருளோட வேல்யூ கூடிட்டே இருக்குது. பணத்தோட மதிப்பு இறங்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ, அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸும் இந்த இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி நமக்கு கிடைச்சா தான் அது பெனிஃபிட்டா இருக்கும். இல்லையா நான் எஃப்டில பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வேற ஏதாவது ஆர்டில பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 7% வருது. அது கரெக்ட்டா தானே இருக்கு. அதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதுக்கும் இப்போ பார்க்கலாம். ஒரு பெர்சன் ₹1,00,000 எஃப்டில 7.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 3 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்பவுண்டிங்கா ₹1,23,365 அவருக்கு கிடைச்சிருக்குது. எவ்வளவு? 7.25% 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு திருப்பி கிடைச்சிருக்குது. இந்த அமௌண்ட் வந்து டாக்ஸ் எதுவுமே டிடக்ட் பண்ணாம அந்த அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்த அமௌண்ட். ஆனா, இப்போ இத இன்ஃப்ளேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்தியால இன்ஃப்ளேஷன் நம்ம 6%ன்னு எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த 1,00,000தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 1,19,000 மாறி இருக்கும். அப்போ நம்ம எஃப்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? ₹1,23,365. அப்போ ஆல்ரெடி ரூ. 1,00,000 வேல்யூ ரூ. 1,19,000 ஆயிருச்சு. ஆனா நமக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் ரூ. 1,23,000. அப்போ இந்த ரூ. 4,000 டிஃபரன்ஸ் தான் நமக்கு கரெக்ட்டான ரிட்டர்ன்ஸ். அதுக்கு நம்ம 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த ரிட்டர்ன்ஸ நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அப்போ ஒரு பெர்சனுக்கு ஒரு பெர்சன் ஆர் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாரி ஒரு ரிட்டர்ன்ஸ் பெனிஃபிட்டா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அப்போ எனக்கு இத விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் வேணும். அப்ப நான் வேற என்ன ஆப்ஷன் போலாம்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அப்பதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரோம். என்னது ஸ்டாக் மார்க்கெட்டா? ஸ்டாக் மார்க்கெட்னா ஸ்கேம், அத பத்தி இது என் பணம் போயிரும், ஏமாத்திருவாங்க அந்த மாரி விஷயம்லாம் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஸ்க்ரீன்ல காமிக்கிறது இந்த மாரி கம்பெனிஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுமே இந்த கம்பெனி சம்மந்தப்பட்டதா இருக்கும். அப்ப இந்த கம்பெனிஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்டின்னா, 12%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் வந்தா தான், அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ். நமக்கும் அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு வெல்த் சேவிங்கா இருக்கும் அது வந்து. அப்போ அதனால தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் சைடு இன்வெஸ்ட் பண்ணவங்க நெறைய பேரு பெருசா பணம் பண்ணியிருக்காங்க. அப்ப இல்லையே நான் கேட்ட வரைக்கும் சரவுண்டிங்ஸ்ல லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு பண்ணணும். தெரியாம பண்ணா கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கு. அது ஷேர் மார்க்கெட்ல இல்ல, எல்லா விஷயத்திலயும். அப்போ ஹீரோ, பஜாஜ், எல்&டி, இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ, நெஸ்ட்லே இது எல்லாமே சம் ஆஃப் த கம்பெனிஸ் உங்களுக்கு கான்கிரீட் எடுத்திருக்கிறேன். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க ரெட் கலர்ல பிரைஸஸ் குடுத்திருக்கிறது எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி. அப்போ 2021ல இதோட பிரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,226 ஹீரோ கம்பெனி ஒரு ஷேர்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 4356. பஜாஜ் ஆட்டோ இதோட கம்பெனி ஷேர் பார்த்தீங்கன்னா 3000. இப்போ பார்த்தீங்கன்னா 8000. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ். ஸோ இதில நம்ம பணம் போட்டா, நம்ம பணத்த மோசடி பண்ணிருவாங்க, ஸ்கேம் பண்ணிருவாங்க. அந்த தப்பான தாட்ட விட்டுருவோம். இது எல்லாமே ஜென்யூனா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நாலெட்ஜபிளா நம்ம இதில இன்வெஸ்ட் பண்ணா, இந்த இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அப்போ நான் மந்த்லி ஒரு 2000 பண்றேன், 1000 பண்றேன். நான் எப்படி இதில இன்வெஸ்ட் பண்ண முடியும்? என்னால இண்டிவிஜுவலாலாம் இப்படி பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரப்ப தான், நமக்கு அதில மியூச்சுவல் ஃபண்ட் பெனிஃபிட்டா இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதில ரஃப்பா பார்த்தீங்கன்னா, ஹீரோ 4000, பஜாஜ் 8000, எல்&டி 3000. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, நியர் பை ஒரு 10,000 கிட்ட வந்துருச்சு. ஆனா நான் கம்மியான அமௌண்ட்ல இதில இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும். எனக்கு ஒரு வெல்த் பில்ட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வேணும். அந்த மாரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னா, அந்த மாரி ப்ராடக்ட்டுக்காண்டி உண்டான வேல்யூவ கொண்டு வந்தது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? நம்மள மாரி பீப்பிள்ஸ்ட்ட மணிய கலெக்ட் பண்ணி, ஏஎம்சி அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ்ன்னு 43 கம்பெனிஸ் இருக்குது. அதுல ஃபண்ட் மேனேஜர் நம்ம பணத்த எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த கம்பெனிஸ்ல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி, இதிலேருந்து வர ரிட்டர்ன்ஸ திருப்பி நமக்கு குடுக்குறாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம மாசம் மாசமாவும் கட்டலாம். அதான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இல்ல மொத்தமாவும் நம்ம கட்டலாம். ஆனா இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க்ன்னு ஏன் சொல்றோம்னா, மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் இதுல இருக்காது. ஆனா கரெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா, அது லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் மினிமம் அந்த 12% மேல நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.